டேய் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியாடா? உன்னைய தாண்டா உன்ன தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன தெரிகிறது? இதாங்க ஒரிஜினல் கொடுவா. வரிப்பாறை. நம்ம வந்திருக்க இடம் தாங்க மேடவாக்கம் மீன் மார்க்கெட்டு. இது வந்து காசிமேட்ல இருந்து மீன் எடுத்து வந்து இங்க சேல் பண்றேன்றாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதா இல்ல ரேட்டு காசிமேடை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா, நம்ம எதுவும் வேற பேசி குறைச்சு வாங்க முடியுமா, இல்ல கொடுக்குற காசுக்கு வாங்குற மீன் ஒர்த்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 7 மணிக்கே வந்துட்டு நான் வந்துமே சரியான கூட்டமா இருக்கு. பைக் பார்க்கிங் நான் கடைசி லைன்ல தான் பைக் பார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு காலையில 7 மணிக்கு. சைட்ல திரும்பி பார்த்தோம்னா ஃபுல்லா வரிசையில் நின்று மீன் வெட்டிட்டே இருக்காங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீன் கிளீன் பண்றதுக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிற மாதிரி மஞ்சப்பாறைங்க. நல்ல சைஸான பாறை. இந்த பாறை வந்து குழம்புக்கு வந்து நல்ல வாசமா இருக்கும். பெரிய பாறையா இருந்தாலே வந்து அது பொரிக்கலாம், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா குழம்புக்கு வாசமா இருக்கிறது வந்து நல்ல ஒரு சின்ன சைஸான மீன் தான். ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ்ல இருக்கிற மீனோட வாசனை வந்து சூப்பரா இருக்கும். அது மஞ்சப்பாறைங்கிறப்ப டேஸ்ட் அடிச்சுக்கிறவே முடியாது. கருப்பு தங்கம்னு கூப்பிடுற அந்த நம்ம வாவல் மீனை தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து சின்ன சைஸ்ல இருக்கு, அதனால ரேட்டு கம்மி தான். எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் இந்த சூரிய மீனை தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரே சைஸ்ல மொத்தமா கூட்டமா மாட்டிக்கிட்டாங்க போல. ஆனா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த சைஸ் பூராமே 2 கிலோ சைஸ். நல்ல புரோட்டீனா இருக்குது. வந்து நல்ல பக்கோடா மாதிரி போட்டு சாப்பிடலாம். சின்ன சின்ன பீஸா போட்டு பக்கோடா போட்டு சாப்பிடலாம். நான் அடிச்சுக்கவே முடியாது, சூப்பரா இருப்பாங்க. படையப்பா சங்கரா எதை வச்சு இது படையப்பா சங்கரான்னு சொல்கிறேன்னா, இந்த கலர் தான். இந்த கலர் தான் இது வந்து படையப்பா சங்கராங்கிறத காட்டி கொடுக்கும். இந்த கலர் இல்லாமல் இருக்கும், அது வந்து நார்மல் சங்கரா. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அந்த நார்மல் சங்கரா அங்கே இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, இவன் வந்து நல்ல நார்மல் சங்கரா. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து படையப்பா சங்கரா. காணாங்கத்தை ஐயில் இந்த பேரில் கூப்பிடுறது இந்த மீன் தாங்க. நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மீன் இதுதான். ஒரே சைஸில் இருக்கிற ஊசி கனவா பார்த்தீங்களா, இது எப்போதுமே கூட்டமாக தான் வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதான் மக்களே குமராம்பாறை சைஸை பார்த்தீங்களா, மீனே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி தேங்காய் பாறை, இது கண்ணாடி பாறை, இவங்கெல்லாம் வந்து சப்பட்டையாக இருப்பாங்க. குமராப்பாறைங்கிறது வந்து உருண்டையாக இருக்கிறனாலே இது வந்து குமராப்பாறை போல. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. தரமான மீன் இங்கே பாருங்க. மீன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஆமாம், நல்ல மீன். வரிப்பாறை ஐஸ் வச்சனால வரி மரம். இது வந்து மஞ்சப்பாறையில ஒரு வகை. இது வந்து தேங்காய் பாறை. தேங்காய் பாறை. இது வந்து தேங்காய் பாறை. தேங்காய் பாறை. தேங்காய் பாறை பார்த்தாலே தெரியுதானே, அப்படியே பழிச்சிருக்குதா? கடல்ல என்ன கலர் இருக்குதோ அதே தான் மீன். இது ஒரு வேலை இருக்குமோ? சரி, இது கம்மி தான். இப்போ இன்னைக்கு ரவைக்கு 750 ரூபா 700 தான் போகுது. வெளியே வாங்கினா 850 ரூபா 900 ரூபாய் இன்னைக்கு ரேட்டு. மீன் வரத்து கம்மியா இருக்குது. வரத்து கம்மியா இருக்கு. ஆமா, அதனால தான் இந்த வேலை போயிட்டு இருக்குது. இல்லைன்னா வச்சுங்களேன் 500 ரூபா 550 ரூபா தான் மதிப்பு இந்த மீனுக்குலாம். சங்கரா இருக்கு, ரோமியோ சங்கரா இருக்குது. ரோமியோ சங்கராவா? ரோமியோ அதாவது இது மஞ்ச சங்கரா, இது வந்து உருட்டு சங்கரான்னு. இது வந்து முள்ளு கம்மியா வரும், நல்லா இருக்கும் மீன். கருநெத்திலி நல்லா இருக்கும். இது டேஸ்ட் தொக்கு வைக்கலாம், பக்கோடா போடலாம். இது 200 ரூபாய் தான் கிலோ, 200 தான் கேஜி. நகரை இருக்குது, குழம்புக்கு அருமையான மீன். இது நகரை. வித்தியாசமா இருக்கு கோடு. இதுதான் ஒரிஜினல் நகரை. இன்னொன்னு வர மாதிரி புள்ளி வச்சு நகரை, அது வந்து சென்னா வரணுவாங்க. அது வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். குழம்புனா இந்த மீன் அடிச்சிக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா, இதுவும் நல்லா இருக்கும். இது நகரையில இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆமா, இது இவ்வளவு சைஸ் தான் வரும் அதிகபட்சம். ரொம்ப பெருசு வராது. அது வந்து சென்னா வர பெருசா இருக்கும். அது வந்து நல்லா உருட்டே வரும், பெருசா வரும். இந்த மாதிரி வரும், சங்கரா சைஸ்ல வரும். பாவங்க ஒரு லேடி கொடுவா மீன் நினைச்சு வேற மீனை வாங்கிட்டாங்க. நான் வேணான்னு சொல்றதுக்குள்ளேயும் அவர் பையில போட்டாரு. என்ன சொல்றேன்னு தெரியல. ஆனா ஆக்சுவலா கொடுவா மீன் இப்படி இருக்காது. கொடுவா மீன் எப்படி இருக்குங்கிறத வந்து அந்த கடைக்கார அண்ணனே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்களேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. இதுதான் வந்து ஒரிஜினல் கொடுவா. இதே மாதிரி வெள்ளை வரும். ஆமா, அது வந்து கொடுவான்னு சொல்லி ஏமாத்திருப்பாங்க. சரி சரி சரி. அது வந்து ஆனா கொடுவான ஒரு வகை தான். அது பேர் வந்து ஒர்க்க மீன். அது அது வந்து கொடுவான்னு சொல்லுவாங்க. சரி, இதான் வந்து ஒரிஜினல் கொடுவா. எப்படி நான் பார்த்து வாங்கணும்? மீனில் வந்து அந்த வலுவலுப்பு. அதே மாதிரி வந்து செதில் வந்து ரெட்டிஷாக இருக்கும். அந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் செதில். இதான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். அது மூக்கு பொசிஷன் இருக்கு. மூக்கு வந்து மிருகம் எப்படி எல்லாம் வளைஞ்சு வரணுமா? ஒரிஜினல் கொடுவா. இந்த மீன் வந்து மீனோட தரம் வந்து அதெல்லாம் தெரியும். இது தரமில்லாத மீன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மீனோட செதில பார்த்தீங்கன்னா ரெட்டிஸே இல்லை.
சரி கண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கண்ணு வெளியர்னு இருக்குது. அப்படின்னா அந்த மீனை நம்ம தொடவே கூடாது, ஒதுக்கிடணும். இது பக்கத்தில் இருக்க இந்த மீனை பார்த்தீங்களா, கண் ஓரத்தில் சின்னதாக சிவப்பாக இருக்கா, இது வந்து அரப்பதம். சில பேர் இது என்ன சொல்லுவாங்கன்னா, வலையில பட்டுருச்சு தம்பி அதனால கண்ணு சிவப்பாக இருக்குது தம்பி, மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய். என்றைக்குமே நான் உஷாராக இருக்கணும். சேக்குகள் விரும்பி சாப்பிடக்கூடிய மீனில் முதல்ல இருக்கிறது இந்த ஓரா மீன் தான். இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது முறையாக பண்ணாட்டா கசப்பு தன்மை தெரியும். இவன் வந்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஆள். அண்ணா என்ன மீன் இது? நாக்கு மீனா? எவ்வளோ கிலோ? கிலோ 800 இது வந்து எப்படி தோலை உரிச்சா நல்லா இருக்கும்? என்ன தோலை உரிச்சா நல்லா இருக்கும், ஃப்ரை குழம்புக்கு ரெண்டுமே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பர். இதுதாங்க நாக்கு மீன், நல்ல சைஸு சப்பட்டையாக இருக்குது பாருங்க. இது இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓ இப்படி இருக்கு. இந்த லெதர் ஜாக்குன்னு சொல்கிற மீனை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. நீங்கள் யாராவது டேஸ்ட் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். இந்த மீன் வந்து மோஸ்ட்லி காசிமேடு செல்வம் ப்ரோ வந்து கட் பண்ணுறப்ப பார்ப்பேன், தோலை உரிச்சு க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. யாராவது டேஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். டே இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கியாடா, உன்னைய தாண்டா உள்ள தேடிக்கிட்டு இருந்தேன். இவன் தாங்க தடியன். இவனை ரவுண்டாக பீஸ் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீனா இவன் தாங்க. வெள்ளை மீன்லேயே நிறைய ரகம் இருக்குங்க. ஆனால் இது ஓரியா வெள்ளை மீன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. ரொம்ப பெருசு. இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை இவ்வளோ பெருசாக. அண்ணன் சைடில் வச்சுருந்தாரு, அண்ணன் இது இவ்வளோ பெருசாக இருக்குது காட்டுங்கண்ணே பார்ப்போம் அப்படின்னப்ப அவராக இன்ட்ரெஸ்டாக எடுத்து இந்த பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாரு. அதே மாதிரி சீலாவும் பெரிய சைஸ் சீலாலாம் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேணும், பெரிய மீன் வேணும்னா மோஸ்ட்லி காசிமேடு தான் போவாங்க. பரவாயில்ல, எங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாகவும் பெருசாகவும் கிடைக்குது மீன். பாராட்டு. எல்லாரும் மீன் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஷெட்டுக்கு உள்ளேயே ஒருத்தர் மீன் கட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக மீன் க்ளீன் பண்ணுறது வெளியே தான் பண்ணி கொடுப்பாங்க. இவர் ஏன் எங்கே பண்ணுறாங்கிறது தெரில. என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்கள் கடையில் நீங்கள் வாங்குற வஞ்சர மீனுக்கு மட்டும் நாங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி தந்துடுவோம் ப்ரோ அப்படின்னாரு. பரவாயில்லைங்க, எல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்க. நான் பார்த்த வரைக்கும் 80% மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நம்பி வாங்கலாம். மீதி அந்த 20% வந்து நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம ஏமாற மாட்டோம், தெளிவாக மீனை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இன்னொரு ஆளை பற்றியும் நண்டை பற்றியும் கனவாலையும் இன்னும் நிறையா ரகம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.